அடிக்கடி தலைவலி வருது. இதுல ஒற்றை தலைவலி, மைக்ரேன் வேற. கோல்டு, காஃப், ஃபீவர் சிம்ப்டம்ஸ்ன்னு இம்யூனிட்டி ஒரு சைடு வீக் ஆயிட்டே போக, உங்க பாடியில வலியே இல்லாத இடம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி கை, கால் வலி, முட்டி வலி, பேக் பெயின், ஷோல்டர் பெயின்னு வலிகள் எல்லாம் ஒரு பக்கம். இது பத்தாதுன்னு பீரியட்ஸ் டைம்ல அதோட பெயின் வேற. ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் வேற அதிகமாயிட்டே போகுது. இது எல்லாத்துக்கும் ஒரு மருந்து, ஒரே மருந்து. அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும். ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் சொல்றேன். ஈஸியா நான் வச்சுக்கோங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் சமிதா சதீஷ் பாபு. LI4 லார்ஜ் இன்டெஸ்டைன் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் ரொம்பவே ஃபேமஸான பாயிண்ட்டுங்க ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்ல. இந்த பாயிண்ட்டை எப்படி ஸ்டிமுலேட் பண்றது அப்படின்னா, உங்களோட ஆள்காட்டி விரலுக்கும் உங்க கட்டை விரலுக்கும் நடுவுல இருக்கிற வெப் ஸ்பேஸ்ல இப்படி கைகள் ரெண்டையும் சேர்த்து வச்சிங்க விரல்களை அப்படின்னா உங்களுக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் தெரியும். அந்த பாயிண்ட்டை உங்களோட ஆப்போசிட் கட்டை விரலை வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ப்ரெஷர் கொடுங்க. ஆனால் ரொம்ப வலிக்காம பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் வரைக்கும் ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பிட்டேஷன்ஸில் இதை நீங்கள் வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம். கண்டிப்பாக அழுத்தம் மட்டும்தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் நீங்கள் சர்க்குலர் மூமெண்ட்ஸ்லையும் இதை ஸ்டிமுலேட் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறமா ஆப்போசிட் ஹேண்டும் சேம் இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இதை பண்ணும் பொழுது உங்கள் பாடியில் நேச்சுரல் பெயின் கில்லர்ஸை இது ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் நர்வஸ் சிஸ்டத்தையும் இது பேலன்ஸில் வச்சுக்கிறதுனால நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் பெயின் சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும் பொழுது க்ரானிக்காக இருக்கிற பெயினும் பாடி கண்டிஷன்ஸும் கூட உங்களுக்கு சின்னதாக மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ப்ரெக்னன்சி டைமில் இதை பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு கன்சல்ட் எடுத்ததுக்கு அப்புறமா மட்டும்தான் நீங்கள் பண்ணணும்.